பாக்கியராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை வந்து சேர்த்த விதத்தில் எவ்வளோ சேர்த்தாரு எவ்வளோ இழந்தாருன்றதே தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா 25 வயசில் கூட ஹார்ட் அட்டாக்ன்றான். அதனால் வந்து ஆனால் என்னென்னா அவர் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு சிகிச்சையில் நீண்ட காலம் வந்து இருந்தார். ஒரு ஓப்பனர் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க, இல்லை இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்தியே கிடையாது. இப்போ இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுறது கேட்டால் லைவ் ஓட்டுறன்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு அங்கே போய் ஒரு இழவு வீட்டில் போய்ட்டு நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக முண்டி அடிச்சிங்கன்னா அங்கே வந்து பார்க்கக்கூடியவங்க அந்த இறுதி மரியாதை செலுத்துகிறவங்களுக்கு அந்த வடிவிடணும்ல சார். இன்னொரு பக்கம் வந்து மகள் வந்து வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு முரண்பட்ட வாழ்க்கையை அமைஞ்சிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தார். இதுதான் உண்மை. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துயரமான சம்பவம் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். இயக்குனர் இல்லை, தமிழ் சினிமா இல்லை சார், இந்திய சினிமாவிலே ஒரு ஜாம்பவான் சார். நான் பல பேர் என்கிட்ட கேட்குறாங்க, உங்களை ஆரம்பத்துலேயும் நான் திருத்திடுறேன். இந்திய சினிமாவில் ஒரு ஜாம்பவான். ஏன்னா வந்து இங்கே வந்து இங்கேருந்து இந்தியில் போய் ஜெயிச்சதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்ரி ராஸ்தான்னு ஒரு படம், பாக்கியராஜ் வந்து கமல் இங்கே வந்து கைதியின் டைரின்னு ஒரு படம், அதை வந்து ஹிந்தியில் வந்து ரீமேக் பண்ணாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் தான் வந்து ஸ்கிரிப்டு அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து முக்கியமான ஒரு பங்கு. அந்த படம் வந்து பாரதிராஜா படம் நினைக்கிறேன், இந்த கைதியின் டைரி. அந்த படத்தில் வந்து திரைக்கதை யோசனை இவர் தான் வந்து பண்ணார். படம் பிச்சுட்டு போச்சு. அமிதாப் பச்சன் நடித்தார் கமல் ரோலில். அதனால் இந்திய சினிமாவோட ஒரு ஜாம்பவான் சார், அது நம்ம சொல்ல முடியும் கண்டிப்பாக. பாரதிராஜா எப்படியோ அதே தான். என்ன சொல்ல, பாரதிராஜாவோட ஒரு படி வந்து இவர் வந்து ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்து இவர் அடிச்சது ஆளே கிடையாது. அப்படி ஒரு சூழல் கொண்டு வந்தார். அதனால் வந்து தமிழ் சினிமான்றதை விட இந்திய சினிமாவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சோகமான ஒரு சூழல் தான் அது. இல்லை சார், தனது மகன் வந்து பல வித்தகர், பல திறமை கொண்டவர், தனது மகனை வந்து ஒரு முன்னேற்ற முடியலன்ற ஒரு கவலை இருந்திருக்காங்க. அப்படி கிடையாது. இல்லை சார், இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கணும். இல்லை சார், இப்போ பாக்கியராஜோட அவங்க அப்பா வந்து சினிமாவில் ஏதாவது பங்கேற்றாரு சார்? அப்படி பாருங்கள். முதல்ல பாக்கியராஜன் என்கின்ற மனிதர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கிராமத்திலேருந்து வந்து இங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து பல கம்பெனிகளில் வந்து வேலை செஞ்சு பாக்கியராஜ்கிட்ட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து அதுக்கப்புறம் தன்னைத்தானே வந்து மெல்ல மெல்ல செதுக்கிக்கிட்ட ஒரு மனுஷன். அவருடைய மகன் வந்து அந்த மாதிரி வர முடியலன்னு சொன்னான். அந்த மாதிரி இல்லை, ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு நடிகராக உருவாக முடியலன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டம், இன்றைக்கி உள்ள போட்டி நிறைந்த அந்த சினிமா உலகத்தில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திறமை மட்டுமே இருந்தால் போதாது, கூடவே வந்து அதிர்ஷ்டமும் இருக்கணும். அதிர்ஷ்டம் இருந்தால் தான் வாய்ப்பு தேடி வரும். அப்படி இருக்குது சார் உள்ள நிலைமை இன்றைக்கி. அந்த மாதிரி இருக்குது. அதனால் எல்லோரும் இப்போ ஏற்கனவே பாரதிராஜா அவர்கள் சொன்னது தான், பாரதிராஜாவுடைய மகன் வந்து ஏன் ஜெயிக்க முடியல சொல்லுங்கள், பெரிய இயக்குனர் தான். ஆனால் அவருக்கும் அதே பிரச்சனை தான். பணம் இருந்தால் கூட தயாரிப்பாளராக வர முடியல. இங்கே பணமும் கிடையாது. பாக்கியராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை வந்து சேர்த்த விதத்தில் எவ்வளோ சேர்த்தாரு எவ்வளோ இழந்தாருன்றதே தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா பணச்சிக்கலில் வந்து அவர் இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அது கடந்த காலத்தில் சில விஷயங்களை சொல்கிறது இப்போ நாகரிகமாக இருக்காது. ஆனால் வந்து உள்ளபடியே வந்து அவருடைய சினிமாவில் சம்பாரிச்சதை வந்து அவர் வந்து பத்திரிகை தொடங்கி அரசியல் கட்சி தொடங்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இழந்தது உண்மை தான் சார். இதில் முக்கியமான விஷயம் தெரியல, நேற்று வந்து குஷ்பு மகளோட திருமணத்தில் அவர் கலந்துருக்காரு. நேற்று தான் குஷ்பு மகளோட திருமணத்தில் கலந்துருக்காரு. இல்லை, நான் நினைக்கிறது அது இப்போ என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீண்ட தூர பயணத்தெல்லாம் வந்து அவர் தவிர்த்திருக்கான்னு நான் நினைக்கிறேன் சார். பொதுவாகவே நான் சொல்கிறேன், இது போன்ற ஒரு நெடிய பயணம், அதாவது ரொம்ப லாங் தானே சார். என்ன தான் நீங்கள் ஃப்ளைட்டில் போனாலும் கூட சார், இது போன்ற ஒரு தொலைதூர பயணங்களை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. 70 வயதை கடந்த பிறகு இது மாதிரி திருமண கொண்டாட்டங்கள் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலந்துக்காமல் இருக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா தொலைதூரம், அதாவது இப்போ சென்னைக்குள்ளே வந்து நீங்கள் பயணப்படலாம். சென்னை கடந்து ஒரு வந்து ஏர்போர்ட் போய் அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை போய் திருப்பி அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சென்றடைஞ்சு அதுக்கப்புறம் அங்கே திருமணம். ஸோ இது மாதிரி ஒரு தொலைதூர பயணம் கூட அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்னீசியாக இருந்திருக்கும், கஷ்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். இப்போ நான் வந்து விசாரித்தேன் என்ன ஆச்சு ஏதாச்சுட்டு. இன்றைக்கி காலையில் ஒரு வாக்கிங் போயிருக்காராம். இன்றைக்கி காலையில் வாக்கிங் போயிட்டு வந்து அவருக்கு ஆல்ரெடி வந்து டயபெட்டிஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு செய்தி. அதனால் வந்து வாக்கிங் போயிருக்கிறேன். வாக்கிங் போயிட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது சார், இங்கே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார். நான் என்னுடைய 55 வயசு அனுபவத்தில் நான் சொல்கிறேன்.
இங்கே வயதை இந்த மரணம் என்பதே வந்து பார்த்திங்கன்னா அந்த வயதை ஒட்டிலாம் கிடையாது. இந்த நேரம் வந்து நடக்கணும்னா நடந்துடும் சார். நான் இன்றைக்கி உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டுருக்கிறேன், நாளைக்கு என் நிலைமை என்னன்னு சொல்ல முடியாது. ஏன் அடுத்த நிமிடம் அடுத்த நொடி என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி தான் இருக்குது. விடை தெரியாத ஒரே கேள்வி மரணம் மட்டும்தான். அதனால் வந்து இப்போ வந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி பாரதி ராஜாவுடைய அந்த துக்க நிகழ்வில் இருக்கிற காட்சிகள்லாம் வெளியாகிட்டுருக்கு. அதனால் வந்து இந்த மரணம் என்பது வந்து எப்போ யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது சார். பிறப்பு எப்போ நம்ம கையில் இல்லையோ அதே மாதிரி இறப்பு நம்ம கையில் இல்லை, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் எனக்கு என்ன ஒரு இதுனா, ஒரு நோய்வாய்ப்பட்டு நீண்ட காலம் வந்து ஒரு படுக்கையில் இருந்த ஒரு மனிதராக இருந்தால் கூட இது வந்து சொல்லலாம். ஆனால் இவருக்கு இது வரைக்கும் வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார். 73 வயசாக இருக்கட்டும், இங்கே வயதை ஒட்டிலாம் வந்து மரணம் கிடையாது. 25 வயசில் கூட ஹார்ட் அட்டாக்குன்றான். அதனால் வந்து ஆனால் என்னென்னா அவர் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு சிகிச்சையில் நீண்ட காலம் வந்து இருந்தார், ஒரு ஓப்பனர் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க, இல்லை இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்தியே கிடையாது. நல்ல ஒரு நார்மலாக இருந்திருக்கிறாரு. காலையில் வாக்கிங் போயிருக்கிறாரு. அப்போ வந்து இது ஒரு என்ன சொல்கிறேன்னா, இது எதிர்பாராத நடந்தது தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர் சிகிச்சை எடுத்தார். பல பேர் பல கேள்விகள் கேட்குறாங்க. அவர் ஹார்ட் அட்டாக்னா இதுக்கு வந்து இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, செக் பண்ணிக்கூடாதா? அப்போ போய்னா நீங்கள் என்ன தான் செக் பண்ணாலும் செக் பண்ண மட்டும் வராதா? ஓப்பன் சர்ஜரி பண்ணவங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு சார். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவர் தான் மனோஜ், பாரதியோட மகன். அவருக்கு வரலையா மரணம்? அதனால் மரணத்துக்கெல்லாம் இங்கே வந்து இங்கே அதுக்கு விளக்கமும் கிடையாது, கேள்வியும் கேட்க முடியாது. அதனால தான் விடை தெரியாத கேள்வி மரணம் என்பது. அதே சமயத்தில் மிகுந்த வலி நிறைந்தது இந்த மரணம் என்பது. மற்ற நோய்கள் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு நாட்களை கடத்தலாம். ஆனால் இந்த மரணம் என்பது திடீர்னு வந்து நமக்கு மரணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரியறதுன்றது மிகப்பெரிய வலி அது. சார் இப்போது இன்றைக்கே தெரியும், இந்த நிகழ்வில் வந்து நடிகர் ராதிகா அவர்கள் வந்துட்டு மீடியாக்களை வந்து சொன்னாங்க, இது மாதிரி அநியாயம் பண்ணாதீங்க, கொஞ்சம் ப்ரைவேசி கொடுங்க, எல்லாத்துக்குமே வந்து உங்கள் டிஆர்பி ரேட்டுக்காக இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி ராதிகா அவர்கள். சார் அவங்க ராதிகா கோவப்படுறதுல அர்த்தம் இருக்குது சார். ஒரே வார்த்தை சொல்கிறேன். ஏன்னா இங்கே மீடியாக்கெல்லாம் அப்படி போய் அங்கே பண்ணக்கூடாது சார். சார் இப்போ நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா சார்? காலையில் வந்து இந்த செய்தி வந்து ஒரு எத்தனை மணிக்குனா கரெக்டாக ஒரு 10 மணி கூட இல்லை, ஒரு 9:40 9:45 அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து என் ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது சார். கிட்டத்தட்ட ஒரு 25 மீடியாக்கள் வந்து இது வரைக்கும் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. 25 மீடியா. ஆனால் நான் பேசுறது இப்போ உங்ககிட்ட 3ஆவதாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அடின்னு அடித்து தள்ளுறாங்க. ஃபோன் பாட்டுன்னு வந்துகிட்டே இருக்குது. முதல்ல ஒரு மனிதர் இறந்துருக்கிறாருன்னா அவர் என்ன காரணம், என்ன ஏது இதெல்லாம் வந்து விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் தான் சார் வந்து அவர் புகழஞ்சலி செலுத்துறதுக்கு தான் இந்த பேச்சை தவிர கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கெலாம் இதில் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ணோம், நாளைக்கு நம்மளை பண்ணுவாங்க. அது கிரிட்டிசைஸாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுறது கேட்டால் லைவ் ஓட்டுறன்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு அங்கே போய் ஒரு இழவு வீட்டில் போய்ட்டு நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக முண்டி அடிச்சிங்கன்னா அங்கே வந்து பார்க்கக்கூடியவங்க அந்த இறுதி மரியாதை செலுத்துகிறவங்களுக்கு அந்த வடிவிடணும்ல சார். மீடியாக்கள் வந்து நீங்கள் படம் எடுக்க வேண்டியதுதான், நம்ம வந்து தப்பாக சொல்லலை. ஆனால் அவங்க போக்குவரத்து கூட இடையூறு ஏற்படுத்திங்கன்னா அப்போ அந்த இடத்துல கோவப்படுறது நியாயம் தானே. இப்போ அஜித் அவர்கள் எப்படி சொன்னாங்க, இது எங்கள் குடும்ப நிகழ்வு, நீங்கள் தயவு செஞ்சு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் விஜய் ஆண்டனியோடைய அவங்க மகள் மரணத்தையும் அதான் நடந்துச்சு. ஊடகங்களும் டிசிப்ளினாக நடந்துக்கணும்ல சார். நீங்கள் வந்து ஒரு நாகரிகத்தை பின்பற்றணும்ல. நீங்கள் வழிவிடணும், முதல்ல வாகனங்களுக்கு வழிவிடணும். நீங்கள் ஒரு நடிகர் வரன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுக்கம் இல்லாமல் போய் கொண்டு போய் மைக்கை கொண்டு போய் வைக்கும்போது அப்போது அஜித் சொன்னது சரி, விஜய் ஆண்டனி சொன்னது சரி, அப்போ ராதிகா கோவப்படுறதுல சரி தான், நியாயம் தானே. ஒரு ஊடகங்களில் கூட நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அந்த வேகமாக செய்திகள் நம்ம அதுதான் சார் ஊடக பணியாக தான் சார், செய்தி சேகரிக்கணும் தான். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து போய்ட்டு வந்து ஒரு கும்பலாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துறது அது எப்படி சரியாக இருக்கும்? அவங்க அப்போ அந்த கோவப்படுறது கரெக்டு தானே. ஒரு அமைதியான இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் நடக்குது சார். அங்கே பல விஐபிகள் வரும். இப்போ முதலமைச்சர் விஜய் கூட போய் வந்து மரியாதை செலுத்திட்டு போயிருக்கிறாரு. இன்னும் பல விஐபிகள் வருவாங்க. பாக்கியராஜ் சாதாரண நபர் கிடையாது சார், மிகப்பெரிய ஜாம்பவான் சார் சினிமாவில், தமிழ் சினிமாவில். திரைக்கதைக்கு வந்து திரைக்கதை மன்னன்னே பேர் எடுத்தவர். திரைக்கதைக்கு ஒரு பிதாமகன்னா அது பாக்கியராஜ் தான். எத்தனை படங்களில் கருத்துள்ள படங்கள் தெரியுமா? பல இயக்குநர்கள் இருக்கிறாங்க, பொழுதுபோக்கு படம் எடுத்தவங்க. பாக்கியராஜோட படங்கள் அத்தனையும் வந்து பாடம். அது நீங்கள் எதை வேணால் சொல்லுங்கள். மௌன கீதங்களில் ஒரு கணவன் மனைவி வந்து எப்படி வாழணுன்றதை காட்டியிருப்பார்.
சோறில்லாத சித்திரங்களில் ஒரு தாய் எப்படி வாழணும்னு காட்டியிருப்பார். பொய் சாட்சி படத்தில் பொய் சொன்னால் என்ன நடக்கும் குடும்பத்தில்னு காட்டியிருப்பார். ஒரு கை ஓசை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஒருத்தரை வந்து நடிப்பார். காதல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உடல் அந்த மாற்றுத்திறனாளி குறித்து ஒரு படம் அது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாதவர் நடிப்பார். இப்படி எத்தனை படம். விடியும் வரை காத்திருக்கின்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி எப்படி நேசிக்கணும், ஒரு சொத்துள்ள ஒரு மனைவி கிடைச்சானா வந்து அந்த மனைவி எப்படி வந்து ஒரு கொல்றதுக்கு வந்து துணிகிறார் கணவன். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திருந்துறாரு. இதெல்லாம் வந்து நிறைய படங்கள் சொல்ல முடியும் சார். வந்து பாக்கியராஜ் படங்கள் 1 2 அத்தனை படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடம். கடைசி காலகட்டங்களில் தான் அவருடைய அந்த இமேஜ் வலையில் மாட்டிக்கிட்டார். மற்றபடி அவருடைய ஆரம்ப கால படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தாவணி கனவுகளில் வந்து பார்த்திங்கன்னா தங்கைகள் 5 தங்கைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வச்சு மையமாக வச்சு படம் அது. அவ்வளோ படங்கள் இருக்குது. அந்த 7 நாட்கள்லாம் பிளாக் பஸ்டர் சார். இன்னொரு படம் கிடையாது சார், எடுக்க முடியாது சார். அப்படி ஒரு படம் அந்த 7 நாட்கள் பிளாக் பஸ்டர். அந்த காலத்துலலாம் கிளைமேக்ஸ்லாம் வந்து எல்லாரையும் வந்து கட்டி போட்டார் கிளைமேக்ஸ் மூலமாக. பாக்கியராஜ்னா அது பாக்கியராஜ் தான். அப்படி வந்து படங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எடுத்தார். வரிசையாக நம்ம சொல்ல முடியும், அவ்வளோ படங்கள் இருக்குது. இப்போ சிகப்பு ரோஜாக்கள்ன்ற படத்தில் ஒரு ஹோட்டல் சர்வராக வருவார். அதே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கே போகும் ரயிலில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு துண்டை இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு பிட்டு வசனம் பேச வருவார். ஸோ இப்படி வந்து பல படங்கள் வந்து ஒரே காலகட்டத்தில் 70கள் காலகட்டத்தில் வந்த படங்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் 80களில் ஸ்டாண்ட் பண்ணுறாரு. 80களிலேருந்து 90 வரைக்கும் அசைக்க முடியாது சார். அப்படி படங்கள் கொடுத்தவர். அந்த 10 ஆண்டு காலம் அசைக்க முடியாது இவங்களை. அது பாரதியாவாக இருக்கட்டும், பாக்கியராஜாக இருக்கட்டும். சிவாஜியோட ஒரு படம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதுதான் அந்த தாவணி கனவுகள். அவர் வந்து சிவாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரோல். அவர் வந்து எக்ஸ் மிலிட்ரி மேனாக நடிப்பார். இப்படி நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அற்புதமான. எனக்கு வருத்தமே என்னென்னு கேட்டிங்கன்னா கடைசியாக வந்து இந்த குபேரன் படத்தை பிச்சைக்காரர் ரோலில் நடிப்பார். அது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, தனிப்பட்ட முறை எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய ஜாமானை கொண்டு வந்து ஒரு பிச்சைக்காரர் ரோலில் நடிக்க வைக்கிறீங்க. சரி, அந்த ரோலுக்காவது ஏதாவது ஒரு பெரிய வெயிட்டேஜ் இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது சார். அது பாக்கியராஜ் சொன்னால் தான் நமக்கே தெரியும். அப்படி தாடி தலை எல்லாம் அப்படி போட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கோயிலில் வந்து ஒரு பிச்சை எடுக்கிற அந்த கும்பலாக பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் சார். பாக்கியராஜ் அவர்கள் வந்து கொஞ்ச காலமாக வந்து ரொம்ப அமைதியாகவே இருந்தார். என்னன்னு பார்த்தா அவருக்கு ஒரு மகன் உங்களுக்கே தெரியும். ஸோ மகள் கூட ஏதாச்சும் மனக்கசப்பு இருந்ததா? அந்த மகன் வந்து படங்களில் ஷைன் ஆக முடியல. பல படங்கள் நடித்தார். ஆனால் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு படங்கள் போகல சார். அது சொந்தமாக வந்து மகனை வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு பணமும் இல்லை. ஏன்னா அவர் இந்த அரசியல் கட்சி பாக்கியான ஒரு நீண்ட காலம் ஒரு பத்திரிகை நடத்தினார். வீம்புக்குனாக நடத்தினார். அது வாசகர்களுக்கு ஒரு வட்டம் இருந்தது. அதனால் வந்து ஒரு பத்திரிகை நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. நடத்தினாலும் அது பெருசாக போகலை. ஏன்னா பிரிண்ட் மீடியா வந்து ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் விழுந்துருச்சு. ஒரு கட்டத்தில் வந்து வீம்புக்குனாலும் நடத்தினார். அவர் வந்து டி ராஜன் வந்து உஷான்னு சொல்லி ஒரு பத்திரிகை நடத்தினார். இவர் வந்து பாக்யான்னு வந்து ஒரு பத்திரிகை நடத்தினார். அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பத்திரிகையாளராக தன்னை வந்து ஸ்டாண்ட் பண்ண பார்த்தாரு. அது முடியாமல் போயிடுச்சு. மகன் வந்து பெரிய அளவில் ஷைன் ஆகலை. அது காரணம் பணம் இல்லாமல் போயிடுச்சு. அவர் வந்து ஒரு படத்தை தயாரிக்கிறதோ அதில் வச்சு படம் வந்து அந்த மாதிரி இல்லாமல் போயிடுச்சு, வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு கடைசியாக வந்து மகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாரிஜாதன்னு ஒரு படத்தை நடித்தாங்க. அது பெருசாக போகலை, சரண்யா. ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து அவங்க வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் சில கசப்பான சம்பவங்கள் இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து உள்ளபடியாக அவர் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டார். பொது இடங்களில் பெருசாக வந்து பொது விழாக்களில் அங்கெல்லாம் வந்து பெருசாக அவர் வந்து எங்கேயும் பங்கேற்கவே இல்லை. மேடைகளில் போனோம் சரி. அதுக்கப்புறம் வந்து பட வாய்ப்புகளும் பெருசாக வரல. ஸோ சொக்கத்தங்கம்னு படம் எடுத்தார். அது கமர்ஷியலாக ஓரளவுக்கு போச்சு படம். ஜிவிஜி நினைக்கிறாரு ஓரளவுக்கு சுமாராக போச்சு. மற்றபடி சித்து +2 பையனை வச்சு எடுத்தார். அது வந்து படம் போயிடுச்சு, பெருசாக வந்து வரல. அது கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே உள்ள பண நெருக்கடி. மகன் வந்து பெருசாக வந்து ஷைன் ஆக முடியல சினிமாவில். இன்னொரு பக்கம் வந்து மகள் வந்து வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு முரண்பட்ட வாழ்க்கையாக அமைஞ்சிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தார். இதுதான் உண்மை. சமீபத்தில் கூட பாக்கியராஜ் 50 விழா கூட நடத்தினாங்க சார். அவருக்காக ரஜினிகாந்த் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லாஸ்ட்டாக வந்து
பாக்யராஜ் 50ன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா கூட எடுத்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்றாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஏன்னா ரஜினிகாந்த் அவருக்கும் ஒரு சின்ன பிணைப்பு இருக்குது. என்னென்னு கேட்டால், ஒரு படத்தில் வந்து நான் சிகப்பு மனிதன் ஒரு படத்தில் ரஜினிகாந்த் வந்து கொலை பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம், அதில் வந்து கண்டுபிடிக்கிற போலீஸ் அதிகாரி பாத்திரம் வந்து பாக்யராஜ் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த காம்போவும். கமலோட வந்து பார்த்திங்கன்னா அந்த கைதியின் டைரின்ற படத்தில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக உள்ள வேலை செஞ்சுருக்கிறாரு. இப்படி வந்து ஒரு பன்முகத் திறமை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞன். அவருடைய மரணன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸு, அப்படி தான் நம்ம சொல்லணும். இது எதிர்பாராத ஒரு மரணம் சார். இது வந்து எந்த மரணமும் எதிர்பார்க்கறது கிடையாது. ஆனால் நோய்வாய்ப்பட்டிருந்தாக்கா அது தெரியும், அவனுக்கு தான் ரொம்ப சிக்காக இருக்கிறாரு, ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு. ஆனால் இவர் அப்படி கிடையாது, நல்லா நடமாடிந்தார். பாரதியாரோட மரணத்துக்கு வந்திருந்தார். திடீர்னு இப்படி ஒரு செய்தி இருக்குன்னா எல்லாருக்கும் இடி இறங்கின மாதிரி ஒரு செய்தி ஆகிடுச்சு இது. சரி சார், அவரது ஆத்மா இறைவனை சாந்தியை நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.